இன்னையிலிருந்து 89 ஆண்டுகளுக்கு முன்னால 1937ல யுஎஸ்ல கேன்சாஸ் சிட்டி அப்படின்ற ஒரு நகரம். அந்த நகரத்துல ரெனோஸ் கிளப் அப்படின்ற ஒரு கிளப் ஒண்ணு உண்டு. இந்த கிளப்ல பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ்லாம் வந்து இவங்க பேண்டா அங்க வந்து நைட் டைம்ல ப்ளே பண்ணுவாங்க. அப்போ ஒரு வளரும் ஒரு மியூசிஷியனுக்கு இந்த கிளப்ல நம்ம பாடிட்டோம், இல்ல இந்த கிளப்ல நம்ம மியூசிக் பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஒரு பெரிய ஒரு சாதனை. அதையும் தாண்டி இன்டர்நேஷனல் ஸ்டேஜுக்கு போறதுக்கு இது ஒரு வழியாக அன்னைக்கு இருந்துச்சு. நீங்க மியூசிக்ல ஜாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் உள்ள பிளாக் மக்களுடைய வாழ்க்கையில் ஒன்றிப்போன ஒரு மியூசிக் தான் இந்த ஜாஸ். சாக்ஸோஃபோன் வச்சு இவங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஜாஸ் அப்படின்ற இந்த ஒரு மியூசிக்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஜான்ராவை உருவாக்கி இதை உலகமெங்கும் இந்த மக்கள் கொண்டு போனாங்க. இன்றைக்கும் ஜாஸ் அப்படின்னாலே ஜாஸில் லெஜண்ட்ஸ் யாருன்னா கருப்பின மக்கள் தான். அப்படி இருக்கும்போது 1937ல் சார்லி பார்க்கர் அப்படின்ற ஒரு சின்ன பையன், வயசு 16. இந்த பையனுக்கு 13 வயசுல இருந்து ஜாஸ் மியூசிக்கில் ஒரு ஆசை. இந்த பையனுடைய அப்பா இவங்க கூட இல்லை. அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை. அப்பா ஃபேமிலியை விட்டு போயிட்டாரு. இப்போ தனியாக ஒரு சிங்கிள் மதராக இவங்க அம்மா இந்த பையனை வளர்க்குறாங்க. இந்த பையன் படிக்கவும் இல்லை, ஸ்கூல் ட்ராப் அவுட்டு. இப்போது இவனுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னென்னா, அன்னைக்கு நைட்டு 1937ல் ஒரு நாள் நைட்டு இந்த கிளப்பில் போயிட்டு என்னுடைய சாக்ஸோஃபோன், நீங்கள் சாக்ஸோஃபோன் பார்த்துருப்பீங்க, இது ட்ரம்பட் மாதிரி இருக்கும். இன்றைக்கி மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க, நான் போயிட்டு இவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு வாய்ப்பு கேட்டு இதில் நான் சேர்ந்து நான் ப்ளே பண்ணி என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை நான் காமிச்சு நான் கொஞ்சமாவது வளர்ந்துட முடியுமா அப்படின்ற ஒரு கனவுகளோடு இந்த பையன் அன்னைக்கு நைட்டு அந்த கிளப்புக்கு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த நாளில் ஜோ ஜோன்ஸ் அப்படின்ற அமெரிக்காவில் உள்ள ஒரு மிகப்பெரிய பேண்டில் ட்ரம்மராக இருந்த ஜோ ஜோன்ஸ் அன்னைக்கு அங்கே வந்திருந்தார். கவுண்ட் பேசிஸ் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேண்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். யூஎஸ் முழுக்க அந்த காலத்தில் 1940ஸில் அந்த 30ஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் பேண்ட்ஸ் இன் த யூஎஸ். இதில் முக்கியமான ட்ரம்மராக இருந்தவர் தான் ஜோ ஜோன்ஸ். இந்த ஜோ ஜோன்ஸ் இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு இவர் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இவர் முன்னால் போய் நம்ம நிற்கிறதே கஷ்டம். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அன்னைக்கு நைட்டு நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிரும்னு இந்த பையன் நம்பினான். கடைசியாக வாய்ப்பு கிடச்சிது. இவங்க ஒரு பீஸ் ஒன்று ப்ளே பண்ணுறாங்க. இந்த பீஸ் ப்ளே பண்ணுறப்போ இவர் ஜோ ஜோன்ஸ் ட்ரம்மராக இருக்கார். இந்த பையன் ஸ்டேஜில் நின்று ஒரு பீஸ் ஒன்று ப்ளே பண்ணணும். மியூசிக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இவங்க ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த பையன், சின்ன பையன், இப்போ தான் வளர்ந்து வரான். ஒரு பீஸை வாசிக்கும்போது அந்த இடத்துல அவுட் ஆஃப் சிங்கில் போகுது. மியூசிக் இப்போது ஒழுங்காக இல்லை. மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் டியூன் மாறாமல் அவுட் ஆஃப் டியூனில் போகாமல் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஒரு ஆள் சொதப்பினாலும் அந்த பீஸ் அழிஞ்சு போயிடும். ட்ரம்மர் வாசிக்கும்போது இவருக்கும் அவுட் ஆஃப் சிங்கில் போகும். இப்போ என்னாச்சு, இந்த பையன் அவுட் ஆஃப் சிங்கில் வாசிக்க ஆரம்பிக்கிறான். இதில் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணுறான். ஜோ ஜோன்ஸ் இங்கே பின்னால் இருந்து டெம்போவை இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் கூட ட்ராவல் பண்ண இவனால் முடியல. லைட்டாக அவுட் ஆஃப் சிங்கில் போயிடுச்சு. முன்னால் அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஜோ ஜோன்ஸ் ட்ரம் ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ட்ரம்மில் ஒரு சிம்பிள் இருக்கும் தெரியுமா, சிம்பிள், அந்த சிம்பிளை எடுத்து அதை தனியாக அப்படி உருவி இவன் மேலே தூக்கி அப்படி எரிஞ்சார். என்னடா வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கோபத்தில் தூக்கி அப்படி எரிஞ்சார். எல்லாரும் முன்னாலையும் ஃபெல்லோ மியூசிஷியன்ஸ் அங்கே இருக்காங்க. இவன் கூட அன்னைக்கு சான்ஸ் கேட்டு உள்ளே வந்த பசங்க இவங்க நிற்கிறாங்க. முன்னால் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் இப்போ சிரிக்கிறாங்க. அவமானப்பட்டு இந்த பையன் நிற்கிறான். இவர் இப்படி செஞ்ச உடனே இந்த பையன் ப்ளே பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு அங்கேருந்து வெளியே போனான். வயசு எத்தனை? 16. சிங்கிள் மதர், படிக்கலை, கல்வி இல்லை, ஏழை குடும்பம், கருப்பின மக்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். இவ்வளவு லிமிட்டேஷன் இருந்தும் ஒரு சான்ஸ் கிடச்சி என்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் நான் இப்படி அசிங்கப்பட்டு போயிட்டேனே அப்படின்னு இந்த பையன் அன்னைக்கு நைட்டு அங்கேருந்து வெளியே போனான். இதுவே இப்போ நம்ம ஊரில் இருந்திருந்தா இவன் நேராக போய் தூக்கில் தொங்கியிருப்பான். உடனே இங்கே உள்ளவங்கெல்லாம் இவனுடைய பணத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு இவனுக்கு மாலை போட்டு ஃபோட்டோ மாட்டி சோகப்பாட்டு போட்டு இங்கே அழுது புலம்பி ஒப்பாரி வச்சுருப்பாங்க. பாருங்க, எவ்வளோ பெரிய கனவோடு இருந்த ஒரு பையன், இந்த கனவு கலைந்து விட்டது, ஐயோ அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கி ஒப்பாரி வச்சுருப்பானுங்க. அப்படியே விட்டுற மாட்டான். இவனுக்கு ஒரு சிலை திறந்து இவனுக்கு ஒரு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்கில் ஒரு மணி மண்டபம் கட்டி மணி மண்டபத்துக்கு இவனுடைய பெயரை வச்சு இவனை செயிண்டாக மாற்றி விட்டுருப்பாங்க. செயின்ட் சார்லி பார்க்கர்.
இன்றைக்கி செயின்ட்டாக மாறி இருப்பான். ஆனால் இந்த பையன் அப்படி பண்ணல. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அங்கேருந்து ஒரு முடிவோடு போனான். அடுத்த முறை இந்த ஸ்டேஜுக்கு நான் ஏறுறேன் அப்படின்னா நான் யாருன்னு நான் காட்டுவேன். எந்த இடத்துல என்னை அசிங்கப்படுத்தி நீங்கள் அனுப்பிச்சிங்களோ, இவெல்லாம் சிரிக்கிறான். ஆடியன்ஸ்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து சிரிக்கிறான். என்னை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிங்களோ அந்த இடத்துல நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பையன் அங்கேருந்து வெளியே போனான். வெளியே போயிட்டு அடுத்த ஒரு சில ஆண்டுகள் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ், கஷ்டப்பட்டு உழைச்சான், தன்னை வருத்திக்கிட்டான். அந்த உழைப்பு இவனை சும்மா விடலை. மிகப்பெரிய ஒரு ஜாஸ் மியூசிஷியனாக சார்லி பார்க்கர் பின்னால் மாறினார். சும்மா ஏதோ ஒரு மியூசிஷியன் அப்படின்னு கிடையாது. ஜாஸில் புதுசாக ஒரு ஜான்ராவை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் ஜாஸ் மியூசிக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜாஸ் மியூசிக்கில் உலகமெங்குமே ஒரு பேர் வாங்கின ஜாஸ் மியூசிக்கினுடைய டெஃபினேஷனாக இன்று மாறி போனவர் யாருன்னா சார்லி பார்க்கர். சார்லி பார்க்கர் சும்மா ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டு போகலை. அந்த ஜாஸ் மியூசிக்கில் இவர் இன்னொரு கேட்டகரியை உருவாக்கிட்டு போனார். என்ன கேட்டகரி அப்படின்னா, வழக்கமாக ஜாஸ் வாசிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அதில் கொஞ்சம் டான்ஸ் மூடு கொஞ்சம் இருக்கும், ஸ்லோ ரிதமாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்லோ ஃபீல் கொடுக்குற மாதிரி. நீங்கள் சோலோ பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது டான்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் ஸ்விங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் பீபாப் அப்படின்ற ஒரு புது ரிதமை கொண்டு வந்தார். இந்த மியூசிக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், டெம்போ வந்து அப்படி லைட்னிங் ஸ்பீடாக இருக்கும். லைட்னிங் ஸ்பீடில் டெம்போவை ஏற்றுறது மட்டும் இல்லை, ஏற்றி இறக்கி வேவ் மாதிரி ஒரு செகண்டில் நிறைய டெம்போ, சிங்கிள் செகண்டில் குயிக் மூமெண்ட்டில் அந்த ரிதம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்படின்றதையும் தாண்டி இன்றைக்கி ஜாஸ் மியூசிக்கினுடைய சென்ட்ரல் தீம் என்னென்னா, இப்போ ஜாஸ் மியூசிக் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு மூமெண்ட் இல்லாமல், பீபாப் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டைல் இல்லாமல் இன்றைக்கி ஜாஸ் மியூசிக்கே இல்லை. So that's how the music gradually slid from swing to bebop, which was the foundation for all modern jazz. கேட்டிருப்பீங்க, நீங்கள் இதுக்கு டான்ஸே பண்ண முடியாது. ஆனால் அதோட முக்கியமாக ஜாஸ் மியூசிக்கினுடைய கோர் இன்னைக்கு இது. ஜாஸ் மியூசிக்கில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஜாஸ் பீஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்டைல் இல்லாமல் இன்றைக்கி மியூசிக் கிடையாது. அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறவர் யார்? கடவுள். அப்போ சார்லி பார்க்கர் ஜாஸ் மியூசிக்கினுடைய கடவுள்னு நான் சொல்கிறேன். ஜாஸ் மியூசிக் பல காலமாக அது எவால்வ் ஆகி வந்திருக்கு. ஆனால் இதில் புதுசாக ஒரு ஸ்டைலை உருவாக்கி விட்டவர் தான் சார்லி பார்க்கர். இவர் யார்? அவமானப்பட்டு சிம்பலை தூக்கி எறிஞ்சார், மூஞ்சில் தூக்கி எறிஞ்சார். இந்த மனுஷன் அன்னைக்கு தளர்ந்து போல. வயசு என்ன? 16. ஆனால் இன்றைக்கி 16 வயசு பசங்க நீட்டில் தோத்துட்டாங்கன்னு சொல்லி இவங்க சூசைட் பண்ணுறாங்க. சூசைட் பண்ணவங்களை கொழுப்பு அப்படின்னு கெவின் பால் சொல்லிட்டாருன்னு நிறைய பேருக்கு என் மேலே கோவம். நான் இப்போவும் சொல்கிறேன், சூசைட் பண்ணுறது கொழுப்பு தான். ஏன்னா சார்லி பார்க்கர் அன்னைக்கு போய் தொங்கியிருந்தாருன்னா இன்றைக்கி சார்லி பார்க்கர்னு ஒரு ஆளும் இருக்க மாட்டார். சார்லி பார்க்கர் ஆக்சுவலி 34 வயசில் இறந்து போனார். ஜஸ்ட் 34. தன்னுடைய வாழ்க்கையில் பாதி கூட வாழலை ஒழுங்காக, ஃபுல்லாக நோய் இந்த மாதிரி பிரச்சனையினால் இறந்து போயிட்டார். 34 வயசு. ஆனால் இன்றைக்கும் நீங்கள் யூடியூப் போயிட்டு சார்லி பார்க்கருடைய ஜாஸ் மியூசிக் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கடவுள் தான். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, செத்து இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, வாழ்ந்த காலம் ரொம்ப ரொம்ப சின்ன காலம். இந்த சின்ன நாட்களில் இந்த ஆள் சாதித்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு. புதுசாக ஒன்றும் உருவாக்கிட்டு போயிட்டார், புதுசாக ஒரு மியூசிக்கை உருவாக்கிட்டு போயிட்டார். அப்போ நம்ம இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு சிவிலைசேஷனை உருவாக்க போகிறோம் தமிழ்நாட்டில்? இந்திய அளவில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, நீட் பிரச்சனை. ஐ கேர் மோர் அபவுட் தமிழ்நாடு. இங்கே நம்ம ஊரில் தானே இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, நீட்டை ஒழிச்சிரு. அப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷனை நம்ம உருவாக்க போகிறோம்? ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்குது. டாக்டர் அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு வேலை. இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படின்னா, இதுக்கு நம்ம மக்களை நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கான ஸ்டாண்டர்டை நம்ம லோ பண்ணணுமா, இல்லை சாதாரணமான மாணவர்கள்
இந்த ஸ்டாண்டர்டுக்கு உயர்ற மாதிரி இவங்களை நம்ம மாற்றணுமா? இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? எனக்கு முன்னால் ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குது, ஒரு தடை இருக்குது. எனக்கு முன்னால் இருக்கிற இந்த பெரிய பாறையை, இந்த பாரை நான் லோ பண்ண போகிறேன்னா, இல்லை இந்த பாரை தாண்டி நான் போக போகிறேன்னா? இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா? இதுதான் இன்னைக்கு இவங்க பேசுகிற இந்த நீட் பிரச்சனையினுடைய கோர் ஹார்ட். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 21 பேர் தற்கொலை செஞ்சு இறந்துருக்காங்க. உனக்கு ஏன்டா இப்படி பேசுகிற? உனக்கு மனசாட்சியே இல்லையா? நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கிற? உனக்கு இப்படி நடந்தா நீ என்ன பண்ணுவேன்னு என்னைய பார்த்து கேட்குறாங்க. நிறைய பர்சனல் கால்ஸ்லாம் வந்துச்சு. ரைட், வரும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த ப்ராப்ளத்துக்கு மக்களை நம்ம தயார் பண்ணணுமா, இல்லை இது ப்ராப்ளம் கூட இல்லை, இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகே, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம மக்களை தயார் பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு எமோஷ்னலாக நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சார்லி பார்க்கரை பற்றி எனக்கு அறிமுகப்படுத்தியது யாருன்னா விப்ளாஷ் அப்படின்ற ஒரு திரைப்படம். நீங்கள் பார்த்துருக்கலாம். டேமியன் சேசல் அப்படின்ற ஒரு இயக்குனர் இயக்கிய, கடந்த 25 ஆண்டுகளில் ஹாலிவுட்டில் வந்த படங்களில் நான் நம்பர் 1ன்னு எனக்கு பர்சனலாக நான் இதை வைப்பேன். எவ்வளோ படம் பார்த்தாச்சு, ஆனால் நம்பர் 1 விப்ளாஷ். ஏன் அப்படின்னு நான் லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். விப்ளாஷனுடைய கதையை நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். அப்போ நம்ம சூசைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். தற்கொலை. சின்ன பசங்க 17 வயசு 18 வயசு அங்கேருந்து ஆரம்பித்து இந்த பசங்கள்லாம் இப்படி இறந்து போகிறாங்களே, நீ இவ்வளோ இன்சென்சிட்டிவாக எப்படி பேசலாம், நீ எப்படி கொழுப்புன்னு சொல்லலான்னு மக்கள்லாம் யோசிப்பீங்க. அனிதா அவங்களுடைய மரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வயசு 17. 2017 அவங்க இறந்து போனாங்க. ஆல்மோஸ்ட் சார்லி பார்க்கருடைய வயசு தான் அவங்களுக்கும். ரொம்ப அப்ரப்டான, ரொம்ப அன்ஈக்குவலான ஒரு சமூகத்தில் இருந்து ப்ளஸ் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு பொண்ணு. அதுவும் +2 முடிச்சுட்டு நல்ல மார்க் வச்சுருக்காங்க, வந்தாங்க. ஆனால் ஷீ டிசர்வ்ஸ் அவர் சிம்பத்தி. உண்மையாகவே யாருக்கும் அப்படிலாம் நடக்கக்கூடாது இல்லையா? பெரிய கனவுகளோடு வரும்போது ஒருத்தங்க சூசைட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் பெயின் இவங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த பெயினை வச்சு ஒரு பெண்ணுடைய, ஒரு சின்ன குழந்தையினுடைய வலியை இங்கே அரசியல் மயப்படுத்தியது யார் அப்படின்னா, இங்கே உள்ள திமுககாரன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? இவங்க இறந்த உடனே அந்த டைமில் அதிமுக ஆட்சி நம்ம சொல்லே வேண்டாம். இவன் என்ன பண்ணிட்டான், கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் ப்ராட்டஸ்ட் ஈகோ சிஸ்டமும் ஆக்டிவேட் ஆச்சு. எல்லாரையும் தூண்டி விட்டு எல்லாரையும் ஆக்டிவேட் பண்ணி இதை பெரிய பிரச்சனையாக இவங்க மாற்றினாங்க. அது எந்த அளவுக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா, 21 இவங்க ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அந்த ஒரு புரட்சி போராளி, நம்ம சேப்பாக்கம் சேகுவேரா, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அரியலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம அனிதாவினுடைய பெயரை வைக்கணும்னு இவர் ஒரு ப்ரப்போஸ் ஒன்று பண்ணார். அடுத்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 23 இவங்களுடைய அப்பா, நம்ம எக்ஸ்எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அந்த எக்ஸ்எம்எல்ஏ என்ன பண்ணார், அந்த காலேஜில் உள்ள ஆடிட்டோரியத்துக்கு அனிதாவினுடைய பெயரை வச்சாங்க. பெயரை வச்சுட்டு இவங்க அடுத்து பேசின ஒரு சில வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது முக்கியம். தி ஆடிட்டோரியம் அட் தி காலேஜ் inaugurated in January is being named in memory of Anita, who undertook a legal struggle against NEET in the Supreme Court and gave her life. எப்படியா? gave her life. தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டா. தாங்கவே முடியாத ஒரு பர்சனல் கிரைசிஸில், வழியில் ஒரு பொண்ணு இறந்து போனா இவன் அதை எப்படி மாத்திரான் பாருங்களேன். தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்துட்டா, தியாகம் பண்ணிட்டான்னு சொல்லி இந்த பொண்ணை தியாகியை மாற்றியாச்சு. அப்போது தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பொண்ணு நினச்சி, அது பொண்ணு கூட இல்லை, குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டிய நேரத்தில் நீட்டுக்கு எதிராக இவங்க போராடும்போது இந்த பொண்ணை வச்சு இவங்களை சென்ட்ரலைஸ் பண்ணி, இவங்களை மையமாக வச்சு தான் இவங்க இந்த ப்ராட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. கடைசியில் இந்த பொண்ணு இறந்த உடனே இது ஒரு பொலிட்டிக்கல் சிம்பல். ஓகே, நாங்கள் ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை கையில் எடுத்து நாங்கள் பண்ணுறோம். இந்த மூமெண்ட்டுக்கு சென்ட்ரல் பீஸ் யாருன்னா அனிதா. அப்போ அனிதா வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அனிதா தன்னுடைய உயிரை கொடுத்தார். அப்போ இந்த உயிரை கொடுத்தார் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குல்ல, இது மிக ஆபத்தான ஒரு குழந்தையினுடைய அநியாயமான சாவை இவங்க பெர்மனண்ட்டான ஒரு நிரந்தரமான பொலிட்டிக்கல் சிம்பிளாக மாற்றியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் இஸ் ஈக்குவல் டு அனிதா. நீட்டுக்குன்னு இங்கே ஒரு பிரச்சனை பண்ணி இவங்க கூடுனாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அனிதா வச்சு இவங்க ப்ளே பண்ணுவாங்க. அப்போ இது எந்த மாதிரியான ஒரு சிக்னலை கொடுக்கும் அப்படின்னா, இங்கே ஒரு பொண்ணு பர்சனல் லாஸில் இவங்க இறந்துட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. ஆனால் இந்த இழப்பை வச்சு அரசியல் பண்ணுறது யார்? நேற்று கனிமொழி அம்மா 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமாக இவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. ஆட்சிக்கு வரும்போது நீட்டை நாங்கள் நீக்குவோம்னு சொல்லி தான் வந்தாங்க. நீட்டை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் பெரிய இதுன்னு சொல்லி வந்தாங்களா? 5 வருஷம் ஒன்றுமே நடக்கலை. இப்போ நேற்று உட்காந்துட்டு இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, மக்கள் புரிஞ்சுக்கணும்,
அரசியல்வாதி எதுக்கு அரசியல் பண்ணுறாங்கன்னா இவங்க அதிகாரத்துக்கு வரணும், டு டேஸ்ட் பவர் அண்ட் கெயின் எவ்ரிதிங். பணம் வரும், புகழ் வரும், அதிகாரம் வரும். இதுக்கு தான் அரசியல்வாதி அரசியலுக்கு வரான். அரசியல்வாதி வந்து உங்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் கேட்கணும், அதிகாரத்துக்கு வந்தியே என்ன பண்ண? அப்போ அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ அந்த தோல்வியை முதல்ல ஒத்துக்கணும், அதை செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு இப்போது ஆளும் கட்சிக்கும் மத்தியிலையும் மாநிலத்திலையும் இவங்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அரசியல்வாதி உங்களுக்காக பேசுகிறான் அப்படின்னா இவன் சும்மாலாம் பேச மாட்டான். இவனுக்கு இங்கே லாபம் இருக்கா? இவனுக்கு பாலிடிக்ஸினுடைய ஃபண்டமெண்டலே டு டேஸ்ட் பவர், அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற இவன் 5 வருஷமாக ஒன்றும் செய்யலை, ஆனால் இப்போ உங்களுக்காக நான் பட்டினி கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா இது பொய். இன்னைக்கு இந்த குழந்தைகளுடைய தற்கொலையை வச்சு இவன்லாம் இன்னைக்கு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான் தெரியுமா? இவனுக்கு நான் ஒன்று சொல்லணும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டவங்கள நம்ம எப்படி ரிப்போர்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை இறந்துருச்சு, ஒரு பையன் வந்து நீட்டில் இறந்துட்டான், இதை எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்? அப்போ ரிப்போர்ட்டிங்லேயே இங்கே நிறையா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் இருக்குது. இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். நீங்கள் டோன்ட்ஸ் பாருங்கள். டோன்ட் டிஸ்கிரைப் த மெத்தட் யூஸ்ட். ஒரு பையனோ பொண்ணோ எப்படி தற்கொலை பண்ணாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது, அவங்க பேரை கூட போடக்கூடாது, இவங்க லொக்கேஷன் நம்ம சொல்லக்கூடாது. டோன்ட் ரிப்போர்ட் த டீடைல்ஸ் ஆஃப் சூசைட் நோட்ஸ். அந்த சூசைட் நோட்டில் என்ன கண்டென்ட் இருக்குது அதை கூட நம்ம சொல்லக்கூடாதான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஊரில் மீடியாக்காரன் சூசைட் நோட்டை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பரப்பிட்டு இருக்கான். அந்த பேப்பரே அவன் ஃபோட்டோ எடுத்து பரப்பி விட்டுட்டு இருக்கான். இதில் உள்ள டீட்டெயில்னால் என்ன? அம்மா அப்பா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த குழந்தை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இவங்க எழுதியிருப்பாங்க. இதை போய் இவன் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து இவன் நியூஸில் போடுறான். எல்லா நியூஸும் பண்ணுறான். இதை டோன்ட் யூஸ் சென்சேஷனல் லாங்குவேஜ் இன் ஹெட்லைன்ஸ். அதிர்ச்சி, மரணம், தற்கொலை. அன்னைக்கு போன வாரம் 2 பசங்க லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 16, இந்த பையனுக்கு 18 சம்திங். லவ் பண்ணி இவங்க இறந்தாச்சு. இதை முதல்ல ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் இது தற்கொலைன்னு சொல்லி முடிவாயிருச்சு. தற்கொலை செஞ்ச உடனே இவனுங்க என்ன செஞ்சானுங்க தெரியுமா? நேராக கேமரா தூக்கிட்டு அங்கேயே போயிட்டான். ஒரு சின்ன ஒரு கூரை செட்டு மாதிரி இருக்குது. இந்த கூரை செட்டில் இவங்க சின்ன ஒரு கயிறு மாதிரி ஒன்று போட்டு இவங்க தூக்கில் தொங்குறாங்க. இந்த 2 பேரையும் மீடியா இப்படி சுற்றுறான், கேமரா வச்சுட்டு எல்லா ஆங்கிளையும் சுற்றுறான். அப்படியே இப்படி ஒரு ஆங்கிள், இப்படி ஒரு ஆங்கிள், இவங்க இப்படி தொங்குறாங்க. இதே டோன்ட்ஸில் டோன்ட் யூஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோ ஃபுட்டேஜ், ஆடியோ ரெக்கார்டிங்ஸ், டோன்ட் பொசிஷன் சூசைட் ரிலேட்டட் கான்டென்ட் ஆஸ் இட் டாப் ஸ்டோரி அண்ட் டோன்ட் அன்டூலி ரிப்பீட் சச் ஸ்டோரிஸ். நம்ம ஊரில் உள்ளவனுக்கு இதான் பொழப்பே. இவன் எப்படி ரிப்பீட் பண்ணாமல் இருப்பான்? யார் எங்கே செத்தாலும் உடனே கேமராவை எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே மொத்தம் எத்தனை டோன்ஸ் இருக்குது பாருங்களேன்? 2, 4, 6, 8 டோன்ஸ் இருக்குது. இந்த 8 டோன்ஸில் ஒன்று கூட ஒரு சிங்கிள் விஷயத்தை கூட தமிழ்நாட்டு மீடியா ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னா, இதே ரிப்போர்ட்டில் இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க. மோர் தென் 100 ரீசர்ச் ஸ்டடீஸ் வேர்ல்டு வைட், இது எங்கே நடந்துச்சுன்னா ஹை இன்கம் கண்ட்ரீஸில், வளர்ந்த நாடுகளில், ஹவ் இன்வெஸ்டிகேட்டட் த லிங்க் பிட்வீன் மீடியா ரிப்போர்ட்டிங் அண்ட் சூசைட் வித் கன்சிஸ்டன்ட் ஃபைண்டிங்ஸ். மீடியா எங்கெல்லாம் இதை சென்சேஷனலைஸ் பண்ணி இவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? நீட்டில் இப்போ பசங்க இறந்தாங்கன்னா இவன், அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் எங்களை பெரிய ஒரு கனவோட வளர்த்தீங்க, இப்போ நான் இல்லை பார்த்தீங்களான்னு சொல்லி அப்படியே சோகமாக மியூசிக்லாம் போட்டு விட்டு ஒரு குழந்தையினுடைய மரணத்தை இவன் எப்படிலாம் பயன்படுத்துகிறான் பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மீடியா இப்படி இதை ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த மீடியா ரிப்போர்ட்டிங்க்கும் சூசைடுக்கும் கன்சிஸ்டண்ட்டான கோரிலேஷன் இருக்குது, சம்பந்தம் இருக்குது. சிஸ்டமேட்டிக் ரிவ்யூஸ் ஆஃப் தி ஸ்டடீஸ் ஹவ் கன்சிஸ்டன்ட்லி drawn the same conclusion that media reports about people who die by suicide can lead to subsequent additional suicidal acts. இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கும். Repeated coverage of high impact, high profile stories are more strongly associated with imitative behavior. எப்படியா? நீங்கள் இதை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு இமிட்டேஷன் மாதிரி இது பரவும். இப்போ இங்கே என்ன மெசேஜ் இங்கே சொல்லப்படுது அப்படின்னா, நீட்டுன்றது நம்ம கிராக் பண்ண முடியாத ஒரு மோசமான ஒரு டெஸ்ட்டு. நம்ம சிவிலைசேஷன்லேயே ஒரு மோசமான அரசாங்கம் நம்ம மேலே திணிச்ச ஒரு கொடூரமான ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணு அப்படின்னா, இதனால தான் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. அப்போ ஒழுங்காக டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவனுக்கும் இங்கே ஒரு சிக்னல் ஒன்று போகுது. என்ன போகுது? நம்மளும் கிராக் பண்ண முடியலன்னா இப்படி தான் போயிடுவோம் போலன்னு படிக்கிறவனுக்கும் சூசைட் தாட் தான் வரும் இல்லையா? இது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன ஒரு ஃபேக்ட். ஆனால் நம்ம ஊரில் யாருமே இதை ஃபாலோ பண்ணுறது இல்லைல்ல. இங்கே பொழப்பே எப்படி ஓடுதுன்னா, பல பேருக்கு ஒரு பக்கம் பொலிட்டிஷியன், இன்னொரு பக்கம் மீடியா, இன்னொரு பக்கம் இந்த அவன் பேர் என்ன, சோனம் வாங்சக்கா, அவன் தான் சொல்லுவேன்.
இதுக்கு வேற பல பேருக்கு இடிச்சிருச்சு. அவன் இவன் ஏன் சொல்ற? ஏன் நான் அவன் சொல்றேன், நான் பின்னால் சொல்கிறேன். இந்த 3 பேர் தெரியுமா? பொலிட்டிஷியன், ஆக்டிவிஸ்ட், இன்னொரு பக்கம் மீடியா. இந்த 3 பேர் சேர்ந்து தற்கொலை செஞ்சவங்கள செயின்ட்டாக மாற்றி, செயின்ட் அனிதா, செயின்ட் சார்லி பார்க்கர்னு இவங்க அன்னைக்கு பண்ணியிருப்பாங்க, நம்ம ஊரில் பண்ணியிருப்பாங்க, செயின்ட் சார்லி பார்க்கர். ஏன்னா இவர் தொங்கிட்டார்ல, அதனால். அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நான் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நீட் ஏன் வேணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேஸ் ஃபார் நீட், இந்த கேஸ் அகைன்ஸ்ட் நீட்னு ஒன்று இருக்குது, ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ரெண்டையுமே நீங்கள் அளந்து பாருங்கள். இல்லைங்க இங்கே இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ சினிமாக்காரனும் உள்ளே வந்துட்டான். அப்போ என்ன ஆகுனா, இந்த பிரச்சனை வந்து ஒரு எமோஷனாக இப்போ கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகப்படுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பாருங்கள். நீட் ஏன் வேணும்னு ஒருத்தன் பேசுகிறான்ல, அவன் சொல்கிறத கேளுங்க. நீட் வேணான்னு சொல்கிறாங்கல்ல, அதையும் கேளுங்க. 2 பக்கமும் நீங்கள் ஆர்குமெண்ட்ஸை கேளுங்கன்றேன். ஆனால் இங்கே மாபு ஒன்று சேர்ந்துருச்சு. இப்போது மாபு சேர்ந்தால் என்ன ஆகும்னா, மாபில் உள்ளவன் எவன் சத்தமாக கத்துறானோ இதான் உண்மைன்ற மாதிரி இன்றைக்கி மாறும். அப்படி தான் இன்றைக்கி மாறிடுச்சு. இங்கெல்லாம் உட்காந்து நேற்று சென்னையில் ஆசாதி ஆசாதின்னு கத்துறானுங்க. இப்படி ஒரு 10 பேர் சேர்ந்து கத்திட்டான்னா இங்கே மாப் மென்டாலிட்டி இங்கே உருவாயிருச்சு. அப்போ மாபுக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ரீசனிங் பண்ணவே முடியாது. இவன் உன்னை முடிவு பண்ணுறான், பேன் நீட், அவ்வளோதான். 2 வார்த்தை இதை வந்து பேனரில் எழுதி வச்சு இவன் போவான் அப்படியே. அப்போ இவன்கிட்ட போய் நம்ம பேச முடியாது. பட் ஐ ஆஸ்க் மை ஆடியன்ஸ், பீப்புள் ஜஸ்ட் லிசன் டு மீ. கேளுங்க, இப்படியும் கேளுங்க. நம்ம ஆர்குமெண்ட்ஸை நம்ம டிபேட் பண்ணலாம், பேசலாம். நீங்கள் ஒரு முடிவுக்கு லாஸ்ட்டாக வாங்க. நான் ஃபஸ்ட்டு த கேஸ் ஃபார் நீட் ஏன் வேணும், இது என்னோடய ஸ்டாண்டு. ஓகே, இதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு காமன் பெஞ்ச் மார்க் இங்கே வேணும் அப்படின்றது தான் முதல் இஷ்யூ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்தியா அப்படின்றது, இந்தியாவில் ஸ்டேட் போர்டு இருக்காங்க, சிபிஎஸ்சி இருக்காங்க, ஐஎஸ்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நிறையா போர்ட்ஸில் மாணவர்கள் படிக்கிறாங்க. வித்தியாசமான சிலபஸ் இருக்கும், வித்தியாசமான பாடமுறை இருக்கும், வித்தியாசமான அப்ரோச் இருக்குமா. அப்போது நீங்கள் ஒரு போர்டில் படிக்கிறவங்க 95% இப்போ வாங்குறாங்கன்னா +2ல், இந்த 95 இன்னொரு போர்டில் படிக்கிறவங்களுக்கும் 95 இருக்காது. ஓகே, அந்த ஈக்குவலன் நான் சொல்கிறேன். இந்த 95 கிடையாது. இதையும் தாண்டி இவங்க எவாலுவேட் பண்ணுற மெத்தட்ஸுமே மாறும். ஓகேவா? அப்போது இந்த மார்க்கை மட்டும் வச்சு நம்ம மெடிக்கல் அட்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஒரு இன்இக்வாலிட்டி உருவாகும், டெஃபினட்டாக. ஏன்னா சிஸ்டம் அப்படின்றது இங்கே ஒன் சிஸ்டமாக இல்லை. ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம சென்னையிலேயே எத்தனை ஸ்கூல் இருக்குது நீங்கள் பாருங்கள். ஸ்டேட் போர்டு இருக்குது, சிபிஎஸ்சி இருக்குது, இன்டர்நேஷ்னல் சிலபஸ்லாம் படிக்கிறாங்கல்ல. அப்போ இந்த சிலபஸில் உள்ளவங்கள்லாம் ஒரே மார்க் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரே மார்க்கை நம்ம அட்மிஷனுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போது சிங்கிள் பெஞ்ச் மார்க் வேணும். பெஞ்ச் மார்க் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி வேணும். சிங்கிள் கண்டிஷன், எல்லாருக்குமே சிங்கிள் கண்டிஷனில் அத்தனை பேரையும் ஒன்றா கொண்டு வந்துடலாம், ஒரு அம்பர்லா கீழே அத்தனை பேரையும் கொண்டு வரலாம் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு பாயிண்ட். நீட் வரதுக்கு முன்னால் ஒவ்வொரு ஸ்டேட்டுமே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய சிலபஸை பொறுத்து இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஒரே நாட்டில் இந்த மாதிரி நம்ம ஃப்ராக்மெண்ட்டாக போயிட்டோம் இல்லையா, இந்த ஃப்ராக்மெண்டடான சிஸ்டமை நம்ம யுனைட் பண்ணி ஒன்றா கொண்டு வரலாம் அப்படின்ற இன்னொரு பாயிண்ட்டும் உள்ள உண்டு. அடுத்து காலேஜ் லெவலில் இவங்க செலக்ட் பண்ண விட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒவ்வொரு காலேஜுக்கும் அவன் என்ன சொல்கிறானோ அதான் சட்டம். அப்போ என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து போய் இவங்க ஜாயின் பண்ணலாம், இல்லை நாங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். அப்போ இவங்க யாரை உள்ளே விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம we can call it arbitrary. ரொம்ப ரேண்டமாக இவனுக்கு எதெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் இவன் லாஸை வந்து இவனுக்கு ஏற்ற மாதிரி இவன் வளைக்க முடியுமா? அப்போ சென்ட்ரலைஸாக ஒரு எக்ஸாம் கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி லோக்கல் காலேஜில் உள்ள இந்த கரப்ஷன்லாம் போயிடுமானா அப்படியும் இல்லை. ஆனால் கொஞ்சமாவது நம்ம மானிட்டர் பண்ண முடியும், அதுக்கான இன்சென்டிவாக நம்ம கொடுக்காம பண்ண முடியும். அப்போ கொஞ்சமாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இவன் செலக்ட் பண்ணுற மெத்தட், அதுக்கப்புறம் கேபிடேஷன் ஃபீன்னு சொல்லுவோம்ல, அதான் டொனேஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்து ஜாயின் பண்ணுறதை நம்ம தவிர்க்க முடியும் அப்படின்ற முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. அடுத்து 4வது முக்கியமான பாயிண்ட், நேஷ்னல் லெவலில் இதனால் ஒரு மொபிலிட்டி உருவாகும். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய மாநிலத்தில் பின்பற்றப்படுற அந்த நீங்கள் படித்த அந்த எஜுகேஷன் போர்டு இல்லைனா உங்கள் ஊரில் உள்ள அட்மிஷன் சிஸ்டமையும் தாண்டி நீங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்களில் போயிட்டு நீங்கள் சேர முடியும். அங்கே உள்ள காலேஜில் போய் நீங்கள் சேர முடியும். தமிழ்நாட்டில் படித்த ஒருத்தர் he can go to கர்நாடகா. நீட் ஸ்கோரை மட்டும் வச்சு இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே வேணால் போய் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்குன்னு தனியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் நீங்கள் கிராக் பண்ணணும். அப்போ நீங்கள் இங்கே படிச்சிருப்பீங்க, அங்கே எஜுகேஷன் சிஸ்டம் வேறு மாதிரி இருக்கும், அந்த சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுடைய என்ட்ரன்ஸ் சிஸ்டம்லாம் வேறு மாதிரி இவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே படிச்சுட்டு அங்கே போனீங்கன்னா அப்போ அது உங்களுக்கு அங்கே பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மொத்தமாக காலி பண்ணி
யூனிஃபார்மாக இந்தியா முழுக்க நீங்கள் எங்கே வேணால் போய் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நீட். நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், இவர் இங்கே பிஇ முடிச்சுட்டு பெல்ஜியமில் போயிட்டு ஃபயர் சேஃப்டி படிக்கிறதுக்காக போனார். 1 வருஷம் கோர்ஸ். இந்த 1 இயர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு அங்கே என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இங்கேருந்து நம்ம ஊர் ஆட்கள் வெளிநாட்டுக்கு போனாலுமே அங்கே உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீங்கள் கிராக் பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட மார்க் இருக்குது, இந்தியாவில் உள்ள மார்க்கை வச்சு நீங்கள் உள்ளே போக முடியாது. அப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு படிக்க போகிறவங்களும் எக்ஸாம் எழுதி இதை கிராக் பண்ணி தான் உள்ளே போகிறாங்க. அப்போ இந்தியாவுக்குள்ளே நீங்கள் யூனிஃபார்மாக நீங்கள் எங்கே வேணால் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நீட் இருக்கும். அடுத்து கடைசியாக ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட், இது 5வதாக நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான பாயிண்ட். இது எனக்கு நான் சொன்ன இந்த 5 பாயிண்டில் இது முக்கியம் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. நான் இதை ஆங்கிலத்தில் மினிமம் சப்ஜெக்ட் காம்பிடன்ஸ்ன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்படின்னா என்னென்னா, வேறு எந்த யூனிவர்சிட்டி கோர்ஸை விட ரொம்ப 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 ஹை ஸ்டேக் உள்ள ஒரு கல்வி முறை மெடிசன். நீங்கள் இதில் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் பல பேருடைய வாழ்க்கையை மொத்தமாக காலி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இங்கே குவாலிட்டி, முக்கியமாக மெரிட் அப்படின்ற விஷயம் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கணும். இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால் போன வாரம் என்னுடைய சேனல் பார்க்கக்கூடிய என்னுடைய ஒரு வாசகர் ஒருத்தர், அவருக்கு திருமணமாகி 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் ஒரு கவிஞர், கவிதைகள்லாம் எழுதக்கூடிய இலக்கிய பரப்பில் வேலை செய்கிற ஒரு நபர். இவர் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி இவரே கூட்டு போயிட்டு காரில் இருந்து இறங்கி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு நடந்து போயிருக்காங்க. நைட் டைமு, டாக்டர்ஸ் யாரும் அதிகமாக இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. போய் அட்மிட் ஆகியிருக்காங்க, ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்களாம். அடுத்த 10வது நிமிஷத்தில் இவங்களுக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டு இப்படி இறந்துட்டாங்க. 10 நிமிஷத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இவருக்கு 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்காங்க. இவர் பொண்ணு, ஒய்ஃபு இவங்கெல்லாம் எடுத்த வீடியோஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சி வச்சார். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சின்ன வயசு, ஐ திங்க் ஹி மைட் பி அண்டர் 40, அவ்வளோதான், இறந்து போயிட்டாங்க. அப்போ இவ்வளோ ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸில் நீங்கள் போகிறீங்கன்னா, இன்னொன்று என்னென்னா, இங்கே சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, 100 சீட் இருக்குன்னா 100 சீட்டுக்கு 1000 பேர் இங்கே கம்பீட் பண்ணுறாங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றவங்களில் பெரும்பாலான பேர் டாக்டர்ஸ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொன்னோம். அப்படின்னா 100 சீட் இருக்குது, ஆனால் 1000 பீப்புள் இருக்காங்க. 1000 பீப்புளும் ஒரே மீடியமில், ஒரே சிஸ்டமில் படித்தவங்க, ஒரே போர்டில் படித்தவங்க. இந்த 1000 பேர் ரெடியாக இருக்காங்க. 1000 பேருக்கும் ஆல்மோஸ்ட் மார்க்ன்றது ஒன்று தான் வச்சுக்கலாம். இப்படி 12th இந்த மார்க்கை வச்சு நீங்கள் 100 சீட்டுக்கு நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி தானே ஆகணும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நீட் இல்லைனா வேறு வகையில் நம்ம ஃபில்டர் பண்ணி தானே ஆகணும். நீட் வேண்டாம், அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். நீட் வேண்டாம், ஓகே, நீட் வேண்டாம். இப்போது 100 சீட் இருக்குது, 1000 பீப்புள் ரெடியாக இருக்காங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் இவங்களை என்ன செய்வீங்க? நீங்கள் இவங்களை நேர்காணல் பண்ணுவீங்களா, இல்லை இவங்களுடைய ஆப்டிடியூட் அதை பார்ப்பீங்களா, இல்லை எப்படி எந்த சிஸ்டம் மூலமாக நம்ம இவங்களை ஃபில்டர் பண்ண முடியும்? அப்போ ஏதோ ஒரு ஃபார்மில் இங்கே ஃபில்டர் பண்ணி தான் ஆகணும். இப்படி ஃபில்டர் பண்ணி உள்ளே போய் ஜெயிச்சிட்டாங்க, நீட்டில் முடிச்சிட்டாங்கன்னா உடனே இவங்க சூப்பர் டாக்டராக மாறுவாங்களா? அப்படியும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது. பட் ஸ்டில் ஒரு கேண்டிடேட்டுக்கு கொஞ்சமாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் இருக்கா? நீங்கள் இதை எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஸோ இந்த ஃபில்டரிங் சிஸ்டம்லாம் இருக்குது தானே? ஒன்றுமே இல்லை. போன 2 வீக்ஸ் பேக் எங்கள் ஒய்ஃப் டிசிஎஸில் ஒரு இன்டர்வியூ போயிருந்தாங்க. சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த சீட்ஸுக்கு காம்பீட் பண்ணுறவங்க, வாக்கின் வந்தவங்க அவ்வளோ பேர். எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நியர்லி 9-10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க தான். அப்போ அங்கே சீட்ஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டுமே வச்சு, இப்போ .NETல நீங்கள் ஒரு பெரிய ஆள்னு வைங்களேன். இவங்க டிஎல் தான், என் ஒய்ஃபு. இப்போ இவங்க டிஎலாக இருக்காங்க, .NETல இவங்க எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, பெரிய ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. உடனே இவன் சீட்டு கொடுத்துருவானா? ஃபஸ்ட்டு இவங்க ஒரு டெஸ்ட் வச்சு 4-5 ரவுண்ட்ஸ் முடித்து ஃபில்டர் பண்ணுவான்ல. இந்த ஃபில்டரிங்கே வேணான்னு சொல்கிறீங்களா? உங்கள் நெஞ்சை பிளந்து, நெஞ்சை அறுத்து, உங்கள் ஹார்ட்டை வெளியே எடுத்து வச்சு இவங்க சர்ஜரிலாம் பண்ணணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன்லாம் வேணும்ல. அப்போ இங்கே மெரிட் அப்படின்ற விஷயம் சென்ட்ரலாக இங்கே ஒர்க் ஆகுது. அப்போ நீட்டை நான் ஆதரிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னென்னா, மெரிட் பேஸ்டு தான் இது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு, உங்களுடைய சௌகரியத்துக்கு நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் டாக்டர் சீட்லாம் வாங்க முடியாது. கரப்ஷன் நடக்கும், ஊழல் நடக்கும். ஆனால் அட்லீஸ்ட் நம்ம இதை குறைக்கலாம்ல. அடுத்து இந்த கேஸ் அகெயின்ஸ்ட் நீட், நம்ம இங்கே வரலாம். இவங்க ஒரு 5 பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க. இந்த 5 பாயிண்ட்டுக்கும் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுத்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு கோச்சிங் இன்இக்வாலிட்டி. இது எனக்குமே பெரிய பிரச்சனை. நான் இதை லாஸ்ட் டைம் நான் பேசியிருப்பேன். 2 விஷயம். ஒன்று பணக்காரங்க, இன்னொருத்தங்க
நகரங்களில் வாழக்கூடியவங்க ரொம்ப ஈஸியாக கோச்சிங்கை காசு கொடுத்து வாங்கிட முடியும். இவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இங்கே ஆட்கள் இருக்காங்க. நிறையா மார்க் டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் உண்டா? நான் இதை கொஞ்சம் விரிவாக பின்னால் பேசுகிறேன். அடுத்து ஸ்டேட் போர்டு பசங்களுக்கும் நேஷ்னல் லெவலில் உள்ள அந்த போர்டில் படித்தவங்களுக்குமான அந்த மிஸ் அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஊரில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் இவங்களுடைய கரிக்குலம் நீட் கரிக்குலம் கூட அலைன் ஆகலை, அதான் உண்மை. அலைன் ஆகலைன்னா இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா? அப்போ இவங்க இங்கே தேவையில்லாமல் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதில் உண்மையும் இருக்குது. அடுத்து இருக்கிற பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் 5 வருஷத்தில் மட்டுமே 3 முறை பேப்பர் லீக் ஆகிருக்கு. அப்போது நீட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டை எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் ஒரு பேசிக்கான பேப்பர் லீக் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ண முடியலைன்னா இது நம்பகத்தன்மை வராது. பேப்பரை கூட லீக் பண்ண விடுறீங்க, நீங்கள் எப்படி எங்களுக்கு ஒழுங்கான ஒரு நியாயமான டெஸ்டிங் நடக்கும்னு மக்கள் கேட்பாங்கல்ல. அப்போ இந்த போராட்டம் பண்ணுறதுக்கான நியாயமான காரணங்கள் இருக்கானா? இருக்குது. இதையும் நான் அப்பயே சொன்னேன். ஒரு ஜென்யூனான ரியலான ஒரு ஒரிஜினல் கிரீவன்ஸ் ஒன்று இருக்கும். ஆனால் இன்றைக்கி போராடுறவெல்லாம் ரவுடி பைய. ஓகே, இவனையும் நம்ம பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம ஒன்றா சேர்க்க முடியாது. இது வேற இது வேற. அடுத்து இதையும் தாண்டி முக்கியமாக இது வெறுமனே மனப்பாடம் சொல்ல முடியாது, ஒரு நாலேஜ் பேஸ்டாக வச்சுக்கலாமா? நீட்டுக்கு நான் தயாராகிறேன், அதுக்கு என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் எக்ஸாம் எழுதுகிறேன். ஆனால் டாக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எம்பத்தின்னு ஒன்று வேணும், இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் எத்திக்கல் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஒரு டாக்டர்ஸ்க்கு இதெல்லாம் வேணும். இந்த மாதிரி டாக்டர் ப்ரொஃபஷனுக்கே உரித்தான ஒரு சில குவாலிஃபிகேஷன் கேரக்டர் வைஸ் இவங்களுக்கு வேணுமா? இதெல்லாம் இவங்க மெஷர் பண்ண முடியாது நீட்டில் பியூர்லி நாலேஜ் இருந்தால் மார்க் எடுத்துகிட்டு நீ உள்ளே போயிடலாம் அப்படின்ற இந்த ஒரு ஐ வுட் கால் இட் லிமிட்டேஷன் இது உள்ளே இருக்குது. அடுத்து 5வது முக்கியமான பாயிண்ட், இது நம்ம ஊரில் உள்ள பெரிய பிரச்சனை. இவங்க செகண்டரி எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷனை மையப்படுத்துவதை விட்டுவிட்டு இவன் கோச்சிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அப்போ என்ன ஆகுனா, இப்போ +2 மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு செலெக்ஷன் இல்லை அப்படின்னு மாறிடுச்சுன்னா இவங்க நேராக நீட் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம்ல. அப்போது எஜுகேஷனுக்குன்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 to 12 நீங்கள் படிக்கணும். முக்கியமாக 11, 12 முக்கியமான ஒரு ஆண்டு இல்லையா? இதை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா முழுக்க நீட் கோச்சிங் தான் ஸ்கூலில் போயிட்டுருக்கோம், இன்றைக்கும் போயிட்டு இருக்கு. அப்போது வித்தியாசமான எஜுகேஷன் சிஸ்டம் கீழே படித்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் டிஃப்ரெண்ட் சிஸ்டமில் படித்தவங்க, பட் லிமிட்டட் சீட்டுக்காக இவங்க அடிச்சுக்கிறாங்க. சீட்டு கம்மியாக இருக்குது. வித்தியாசமான பல மாநிலங்களில் உள்ள வித்தியாசமான போர்ட்ஸில் படித்தவங்க. இந்த 2 பிரச்சனையவும் டைரெக்டாக அட்ரஸ் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது தான் நீட். அப்போது நீட் அப்படின்றது ஒரு உண்மையான பிரச்சனையை இங்கே அட்ரஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதே நீட்டில் இப்படி நீங்கள் செய்யும்போது புதுசான பிரச்சனைகள்லாம் உருவாகிருக்கு. அதில் முக்கியமானது இந்த கோச்சிங் கல்ச்சர். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான எஜுகேஷன் சிஸ்டமில் படித்த மாணவர்கள்லாம் இதில் எப்படி கம்பீட் பண்ண முடியும் அப்படின்ற இந்த 2 பிரச்சனை மெயின் பிரச்சனை. அப்போ நம்ம இதில் ஒரு மிடில் கிரவுண்ட் கண்டுபிடிக்கணும். நீட் வேணுமானா வேணும், நீட்டில் பிரச்சனை இருக்கானா இருக்குது. அப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ரிஃபார்ம் தான் வேணும். ரிஃபார்ம் வேணும் வித் அக்கௌண்டபிலிட்டின்னு நான் சொல்லுவேன். ரிஃபார்மும் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். அரசு இதுக்கு பொறுப்பு ஏற்கணும், கண்டிப்பாக பொறுப்பு ஏற்கணும். ஏன்னா ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா, அதுவும் திருப்பி பேப்பர் லீக்ஸ் நடக்குதுன்னா அரசு இதுக்கு பொறுப்பு எடுக்கணும். ஆனால் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணாமல் 2 வார்த்தை பேன் நீட் அப்படின்னு சொன்னேன்னா இவனை உள்ளே வச்சு நல்லா மிதிங்கன்னு நான் சொல்கிறேன். அடுத்து இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது, நான் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். ஒன்று ரொம்ப அறிவாளித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிட்டு, பிள்ளைங்க 12 இயர்ஸ் படிக்கிறாங்க, 1 to 12 இயர்ஸ் படிக்கிறாங்க, இவ்வளோ எக்ஸாம் எழுதுகிறாங்க, இது பத்தாதா, ஏன் இன்னொரு எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு இங்கே உள்ளவங்களாம் கேட்குறாங்க. இதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓக் ஸ்னோஃப்ளேக்குன்னு நான் சொல்லுவேன், ஒரு அரைவேக்காடு. அந்த அரைவேக்காடு இப்போ என்ன சொல்லுதுன்னா, பயோ குரூப் எடுத்து அதில் 96% மார்க் வாங்கி இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு எக்ஸாம் வைக்கிறாங்க, இதுக்கு லேக்ஸ் கணக்காக மக்கள்லாம் பணத்தை கொட்டி படிக்கிறாங்க அப்படின்னு இங்கேருந்து வருத்தப்படுறாங்க. யார் இந்த ஸ்னோஃப்ளேக் அப்படின்னா, பயோ குரூப் எடுத்து கஷ்டப்பட்டு படிச்சு 96% வாங்கினாலாம் பத்தாதுமா, அதுக்கு தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் சேர்ந்து லட்சமா காசு கட்டி ஒரு கஷ்டமான எக்ஸாம் எழுதி அதை முடிக்க முடியலன்னா அடுத்த வருஷம் எழுதி கேப் இயர் எடுத்து ரீ எக்ஸாம் கொடுத்து, இது ரொம்ப ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். இங்கே 2 எக்ஸாம் இருக்கா, ஸ்கூல் லெவல் எக்ஸாம், இன்னொன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த 2க்குமே பர்பஸ் வேறு. ஸ்கூல் லெவல் எக்ஸாம் ஏன் வைக்கிறாங்கன்னா, ஸ்கூல் லெவலில் உங்களுக்கான கரிக்குலம், இதில் உங்களுடைய திறமையை மெஷர் பண்ணுறதுக்காக தான் ஸ்கூல் எக்ஸாம் வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னா, வித்தியாசமான போர்ட்ஸ், வித்தியாசமான சிலபஸ், வித்தியாசமான கொஸ்டின் பேப்பர்ஸ், வித்தியாசமான
எவால்வேட் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவ்வளோ வித்தியாசங்கள் கொண்ட டிஃப்ரெண்ட்டான நிறைய ஃப்ராக்மெண்ட்டான கல்ச்சர்லேருந்து வர்ற நம்ம பிள்ளைங்க இவங்க அத்தனை பேரையும் ஒரே மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு யார்ட்ஸ்டிக் இதான் நீட். நான் இன்னொன்று கேட்குறேன், இந்தியாவில் உள்ள அத்தனை பேருமே ஒரே நாளில் அத்தனை பேரும் ஒரு 100 பேரில் 90 பேர் நான் டாக்டராக போகிறேன்னு முடிவு பண்ணாங்கன்னா, அரசாங்கம் நினச்சாலுமே தனியார் காலேஜஸ் நினச்சாலுமே அவ்வளோ பேருக்கு ஃபஸ்ட்டு இங்கே சீட்டு கிடையாது. சீட் இருந்து நீங்கள் படித்தாலுமே உங்களுக்கு இங்கே டிமாண்ட் இல்லை. ஏற்கனவே இங்கே பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எல்லாம் யூகே போகிறாங்க இல்லையா? அப்போ நீட்டு வேணான்னு இங்கேருந்து சொல்கிறவங்கெல்லாம் இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள். நம்ம இவங்களை எப்படி ஃபில்டர் பண்ணி உள்ளே கொண்டு போகிறது அதையும் சொல்லுங்கள். போர்டு எக்ஸாம் மார்க் போதுமா, இல்லை இன்டர்வியூஸ் பண்ணலாமா, இல்லை நம்ம லாட்ரி போடலாமா, இத்தனை பேர் சூஸ் பண்ணி போடலாமா, இல்லைனா சமூக பின்னணி இவங்க இந்த காஸ்ட் இதனால் இவங்களுக்கு அதிகமாக நாங்கள் கொடுக்குறோம், நம்ம இப்படிலாம் பண்ண முடியுமா? இவர் நம்ம திரும்ப சொன்ன மாதிரி தனியார் கம்பெனிஸ்லேயும் எனக்கு ரிசர்வேஷன் வேணும்னு இவர் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கார். நம்ம இப்படி பண்ணலாமா? எந்த ஜாதி நம்பரில் கம்மியாக இருக்காங்களோ நம்ம இவங்களுக்கு சீட்டு கொடுப்போம் அதிகமாக, நம்ம இப்படி பண்ணலாமா? அப்போது ஏதோ ஒன்று மெஷர் பண்ணுறதுக்கு இவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும்ல, அது என்னது? அப்போ எங்கள் எக்ஸாம் வேணுமா வேணாமா அப்படின்றதெல்லாம் கேள்வியே இல்லை. கேள்வி என்னென்னா, இருக்கிற சிஸ்டமில் எது லீஸ்ட் அன்ஃபேர், எந்த சிஸ்டம் கொஞ்சமாவது ஃபேராக இருக்குது, இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேறு சொல்யூஷன் கொண்டு வாங்கன்றேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இப்போதைக்கு நீட் தான். நீட்டை தாண்டி இவங்களை நம்ம உள்ளே கொண்டு போகிறதுக்கும் இல்லை இவங்களுடைய மெரிட்டை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கும் வேறு வழி இல்லை. அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த கோச்சிங் சென்டர் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இதில் நம்பர் 1 பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, உண்மை கோச்சிங் சென்டர் மூலமாக இங்கே ஒரு இம்பேலன்ஸ் உருவாகிறதுன்றது உண்மை. அப்போ அடுத்த கேள்வி, நீட் வந்ததுனால தான் இந்த கோச்சிங் சென்டர்லாம் உருவானாங்களா, இல்லை எங்கெல்லாம் சீட்டு கம்மியாக இருக்கோ மெடிக்கல் மாதிரியான ஒரு எலிட் படிப்பு இந்த மாதிரி எங்கெல்லாம் சீட்டு கம்மியாக இருக்கோ இவங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்குன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா, இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏதோ நீட்டு வந்ததுனால தான் இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வச்சாங்கன்னு இங்கே உள்ளவெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். முக்கியமாக கமலஹாசன் ஒன்று கட்சி நடத்து, உன் கட்சியே இல்லை, திமுகவில் போய் சேர்ந்துட்டு இப்போது அங்கேருந்து இப்போது சொம்படிச்சிட்டு இருக்கிற அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் என்னத்தையாவது வந்து வளர வேண்டியது. இவர் இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு, எ சிஸ்டம் வேர் கோச்சிங் ரீப்ளேசஸ் லேர்னிங்கா. எப்படியா லேர்னிங்கை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே கோச்சிங் வந்துருச்சுன்னு இவர் இங்கேருந்து கவலைப்படுறாரு. சீட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் இவங்க அதிகமாக இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நம்ம ஊரில் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லையா, ஜேஇஇ இல்லையா, யூபிஎஸ்சி இல்லையா, யூஎஸ் போனீங்கன்னா சேட் எக்ஸாம் இருக்கும். சேட் ஸ்கோரை வச்சு தான் நீங்கள் கிரேட் ஸ்கூலில் வாங்குகிற அந்த மார்க்கை வச்சும் சேட் எக்ஸாமில் நீங்கள் எழுதின ஸ்கோரை வச்சு தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்போ நம்ம குழப்பவாதி கமலா சொல்கிற மாதிரி நீட்டை நம்ம இப்போ தூக்கிட்டோம். நீட்டில் வந்து லேர்னிங்கை வந்து கோச்சிங் ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு இவர் இங்கேருந்து சொல்லிகிட்டு இருக்காரா? நீட்டை நீக்கியாச்சு, அடுத்து என்ன ஆகும்? அப்போது இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் நீட்டை தூக்கிட்டு +2 மார்க்கை வச்சு நீங்கள் இப்போது உள்ளே அலோவ் பண்ணிங்கன்னா இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரி இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே இங்கே போவாங்க. நமக்கே தெரியும்ல, இப்போது நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது +2 மார்க்கை வச்சு தான் நம்ம காலேஜுக்கு போகிறோம். அப்படின்றப்போ +1 பாடமே நடத்த மாட்டாங்க, தெரியும்ல. +1 நடத்துவாங்க, பட் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா +2 பாடத்தை +1 நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. டியூஷன்லாம் போகிறாங்க தெரியுமா பசங்க. +2 நம்ம வாங்குகிற மார்க், முக்கியமாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 பாடத்தில் வாங்குகிற மார்க் இருக்கு இல்லையா, இந்த மார்க்குக்காக ஒவ்வொரு பாடத்துக்கும் ஸ்பெஷலாக பணம் கொடுத்து டியூஷன்லாம் போனாங்கல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் இருக்கும்போதெல்லாம். அப்போ அதெல்லாம் என்னது? அப்போ அவங்க தான் இன்றைக்கி கோச்சிங் சென்டராக மாறிட்டாங்க. ஓகே, அப்போ நீட்டை ஒழிச்சிட்டா கோச்சிங் சென்டர்லாம் ஒழிஞ்சிரும்னா இது ஒரு இன்சென்டிவ் தானே. உங்களுக்கு நீட் எக்ஸாம் இல்லைன்னா +2 மார்க்கை வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னா கோச்சிங் சென்டர்லாம் இங்கே வருவாங்க. +2 பசங்களில் யாருமே பணக்காரன் யாருமே இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளோ காசு அப்படின்னு கொடுத்து டியூட்டர் வச்சு இவங்களால் ட்ரெயின் பண்ணி அந்த மார்க் வச்சு டாக்டர் சீட்டு வாங்க முடியும்ல. அப்போ இந்த கோச்சிங் கல்ச்சரே நம்ம ஒழிக்கணும்னு சொன்னால் இதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க, 9 வயசு பொண்ணு, என் பொண்ணு 5th படிக்கிறா. 5th படிக்கிற பொண்ணுக்கு இவங்க டியூஷன் போகிறாங்க. ஒரு சில ஆயிரங்கள் கொடுத்து டியூஷனில் போயிட்டு ஈவினிங் 5 to 8 வரைக்கும் படிக்க வைக்க என்னால் முடியும். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க, அரசு பள்ளிகளில் படிக்கிற
நம்மளுடைய ஏழை பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதிரி டியூஷன் போகிறதுக்கான சில ஆயிரங்கள் செலவு பண்ணி டெய்லி போய் படிக்க இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? டியூஷனே நம்ம ஒழிச்சிருவோமா? ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற 5th படிக்கிற பொண்ணு, இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் இவங்களால பே பண்ணி ஒரு விஷயம் பண்ண முடியும், இவங்க படிக்க வைக்கிறாங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்கா? நம்ம இதை காலி பண்ணுறோமா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷனை தேடுங்க. நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஒன்று, அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்துலேயே நீட் எக்ஸாமுக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இவங்களை நம்ம தயார் பண்ணலாம். கொஸ்டின் பேங்க்ஸ் வைக்கலாம், மார்க் எக்ஸாம் வைக்கலாம். இதெல்லாம் வச்சு நம்ம இவங்கள தயார் பண்ணலாம் ஸ்கூல்லையே இலவசமாக. அரசு பண்ணலாம்ல. ஆனால் அரசு இப்படி பண்ணும்போது இவங்களுடைய 11th 12th படிப்பு அந்த கரிக்குலம் அதில் அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இது கஷ்டம் ஆக்சுவலி. ஆனால் கொண்டு வரணும். அடுத்து சிலபஸ் வச்சுக்கலாம். ஸ்டேட் போர்ட் சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாவது நம்ம பேப்பரை நம்ம அந்த மிடில் கிரவுண்டுக்கு நம்ம கொண்டு வரலாம். இல்லைங்க, என்னுடைய பேப்பர் எல்லாமே கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் பிரச்சனை. அப்போ அரசு கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு போகணும். இந்த மாணவர்களுக்கான அந்த மென்டல் ஹெல்த் இதெல்லாம் அரசு பண்ணலாம். ஒரு எக்ஸாமில் தோத்துட்டேன்னா அடுத்து சாகணும்னு இல்லைப்பா, அரசியல்வாதி உன்னை தூண்டி விடுவான், அவன் சொல்கிறத கேட்காத அப்படின்னு சொல்லி அரசு இந்த மாதிரி பண்ணலாம்ல. இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு இந்த கமலஹாசன் மாதிரியான ஒரு 3ஆம் தரமான ஒரு 3rd ரேட்டட் பொலிட்டிஷியன், அவர் பொலிட்டிஷனே இல்லை, ஃபஸ்ட்டு கட்சியை வித்தாச்சு இல்லை, ஓரமாக போய் உட்காரலாம்ல. இங்கே வந்து ஏதோ பெரிய அறிவாளி மாதிரி என்னத்தையாவது வந்து உருட்ட வேண்டியது. அப்போ கோச்சிங் இன்இக்வாலிட்டி இருக்கா? இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்னா, பிள்ளைங்க தேர்வுக்கு தயாராகிறத ஜனநாயகப்படுத்துங்கன்னு நான் சொல்கிறேன். இவங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் இன்னும் பெருசாக உருவாக்கி தரலாம்ல. அதை விட்டுட்டு இவன் கோச்சிங் சென்டர் இருக்குது, அதனால் இவங்களுக்கு அட்வான்டேஜ் உருவாகுது, அதனால் செலெக்ஷனே வேண்டாம், இப்படி அவனை பேசுவானா ஃபஸ்ட்டு? அப்போ இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இது தேவையில்லைன்னு ஒருத்தன் பேசுகிறான்னா இவன் பேச்சை நம்ம முதல்ல கேட்கலாமா? அடுத்து இந்த சோனம் வாங்சக் அப்படின்றவன், இவன் யார் அப்படின்னா, போன செப்டம்பர் மாதம் லடாக்கில் இவன் என்ன பண்ணா, நான் ஒரு ப்ராட்டஸ்ட் பண்ண போகிறேன். என்ன ப்ராட்டஸ்ட் அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் கூட லடாக் பகுதி இணைஞ்சிருந்தாங்க 2019 வரைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் அந்த 370 வந்து நம்ம தூக்குன உடனே இவங்க இப்போ தனியான ஒரு யூனியன் பிரதேசமாக மாறியாச்சு லடாக். ஆனால் இப்போ இவங்களை தனியான ஒரு ஸ்டேட்டாக மாற்றி விடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை. இது நியாயமான கோரிக்கையாக தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அந்த மக்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையான ஒரு அடையாளம் இருக்குது. இவ்வளோ நாள் இவங்க அவ்வளவா வளரவே இல்லை, உள்ள அந்த இன்ஃப்ராலாம் ஒழுங்காக இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களுக்குன்னு தனியான ஒரு ஸ்டேட் வேணும் தான் நானும் சொல்லுவேன். அடுத்து இன்னொரு கோரிக்கை என்னென்னா, 6வது பட்டியல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது என்னென்னா, அஸ்ஸாம், மிசோரம் இந்த மாதிரி ஸ்டேட்டில் உள்ள பட்டியலின மக்கள், எஸ்டி மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த எஸ்டி மக்கள் இவங்களுக்குன்னு தனியான சட்டங்களை இவங்களே இயற்றிக்கொள்ள முடியும். இவங்களுடைய அந்த காடுகள் இருக்கும் இல்லையா, காடுகள், மலைப்பகுதிகள், இந்த மாதிரி இடங்களை மேனேஜ் பண்ணுற மாதிரி இவங்களே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இவங்க இதை மேனேஜ் பண்ண முடியும். அப்போது ஒரு இண்டிபெண்டன்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஆனால் லடாக் பகுதியிலையும் இதே மாதிரி எஸ்டி மக்கள் நியர்லி 97% உள்ளே இருக்காங்க. அப்போ இவங்களும் இப்போ என்ன சொல்கிறாங்க, இதே மாதிரி இந்த 6th ஷெடியூலை நீங்கள் எங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இதுலேயும் நியாயம் இருக்குது. ஓகே, 2 விஷயம் இருக்குது. நியாயமான கோரிக்கை 2019க்கு அப்புறம் இந்த கோரிக்கை வலுவடையுது. ஏன்னா இப்போது நம்ம இதை ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி விட்டோம். இதனால் வெளியே இருந்து மற்றவங்க இங்கே வந்து லேண்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நியாயமான கோரிக்கை தான். நான் சொன்ன மாதிரி கோரிக்கை நியாயமாக இருக்கும். அப்போ ஒரு சரியான கோரிக்கை, ஒரு ஜென்யூனான ஒரு கிரீவன்ஸ் இருக்கும். இதை கவர்மெண்ட் ஒழுங்காக டீல் பண்ணுமானா டீல் பண்ணும். ஓகேவா? ஆனால் இதை சுற்றி ஒரு கும்பல் ஒன்று ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அந்த கும்பலை ஃபார்ம் பண்ணுற வேலையை தான் இவன் பார்ப்பான், இந்த சோனம் வாங்சக் அப்படின்றவன். இவன் என்ன பண்ணால், செப்டம்பர் 10ஆம் தேதி போன வருஷம் உண்ணாவிரதம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டான். இவர் யார், இந்த ஐயாவை பற்றி இந்த பொண்ணு, இவங்க வேற அவர் நல்லவர் அப்படிலாம் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஊர்ல என்னதாங்க நடக்குது, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இந்த லெவல்லையா இருக்கு, இதை நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்கும் போது, சோனம் வாங்சுக்ல ஒரு நல்லவர் வந்து நமக்காக 20 நாள் பட்னி கிடந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணாருன்னா அவரை நம்ம என்ன பண்ணுவோம், அவரோட ப்ரொடெஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ணி அவரை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்து வச்சிருவோம். அந்த நல்லவர் வந்து இவங்களுக்காக பட்டினி கிடந்தாராம். இவன் கொழுப்புல படுத்திருக்கான். இது கொழுப்பு மட்டும் இல்லை, அடுத்து நான் வரேன். இவன் என்ன பண்ணான் தெரியுமா, 10th அன்னைக்கு போய் படுத்துக்கிட்டான். அடுத்த 2 வீக்ஸ் கழிச்சு 24th அன்னைக்கு இங்கே உள்ள மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த மக்களெல்லாம் ஒன்று கூட்டி இவன் ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறான் இவங்க முன்னால். இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
அரப் அப்ரைசிங் 2010s ஆரம்ப கட்டத்தில் அரபு நாடுகளில் எகிப்தில் இவர் ஹோஸ்னி முபாரக் இருந்தார். அவருடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் எல்லாம் கிளர்ச்சி பண்ணாங்க. துனிசியா, ஈஜிப்த், பக்கத்தில் சிரியா, லிபியா, பஹ்ரைன், இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இந்த புரட்சி பரவிச்சு, மக்கள் புரட்சி நடந்துச்சு. இவன் என்ன சொல்கிறான், இதே மாதிரி இந்தியாவிலையும் பண்ணுங்க அப்படின்னு இங்கே இருந்து பேசிகிட்டு இருக்கான். இதை மட்டும் இல்லாமல் நேபாளில், ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் தான் நேபாளில் இவன் பார்லிமெண்ட்டுக்கு போய் தீ வச்சுருந்தானுங்க. இவன் சொல்கிறான், நேபாளில் எப்படி நடந்துச்சோ இங்கே எப்படி நடந்துச்சோ அராபில், இந்த மாதிரி நம்மளும் இங்கே பண்ணணும். இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் இங்கேருந்து. இவன் இப்படி பேசின உடனே, இவன் இப்படி மக்களை தூண்டி விட்ட உடனே இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு 50 பேர் சேர்ந்துக்கிட்டு போயிட்டு அங்கே உள்ள போலீஸ் வாகனம் அதுக்கு போய் தீ வச்சு, அங்கே உள்ள அரசு அலுவலகம் இதை போய் தீ வச்சு கொளுத்துனானுங்க. அப்போ போலீஸ் சும்மா இருப்பாங்களா? இவங்க சுட்டாங்க. அதில் ஒரு 4 பேர் இறந்து போயிட்டான். உடனே இந்த சோனம் வாங்சக் அப்படின்றவன், ஐயோ இதுக்கு பொறுப்புலாம் நான் கிடையாதுங்க, நான் யாரையும் வன்முறைக்கெலாம் நான் தூண்டவே இல்லை, அப்படியே பேக் அடிச்சிட்டான். ஒன்று யோசிங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் போகிறீங்க, நீங்கள் பட்டினி கிடக்க கிடக்க மக்கள் வந்து எமோஷ்னலாக தூண்டப்படுவாங்க. ஏன்னா 14 days ஆயிடுச்சு. 14 days முடிவில் நீங்கள் ஒரு பேச்சு ஒன்று பேசுகிறீங்க. வெளிநாடுகளில் இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போது உங்களுடைய கோரிக்கை சரியான கோரிக்கை, ஓகே. அப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சு நீங்கள் போராடுறீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வெளிநாட்டையே நம்ம கொண்டு வரணும், வெளிநாட்டை கொண்டு வரதை விட புரட்சி பண்ணணும்னு சொல்லி மக்களை அரசாங்கத்துக்கு எதிராக இவன் தூண்டி விட்டுருக்கான். அப்போ இங்கே ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் இது பொறுக்கவே முடியாது, பொங்கி எழுந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை இவன் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறான் பாருங்கள். இந்த பிரச்சனை தீர்வுக்குரிய பிரச்சனையே அல்ல, நம்ம இதை தீர்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெளிநாடுகளில் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்க ஆட்சியை அகற்றியிருக்காங்க, ஓகேவா. இப்போது அரப் கண்ட்ரீஸ், நேபாளில் பார்த்தீங்கன்னா ஆட்சியே இல்லை. ஆட்சியை தூக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவன் என்ன சொல்கிறான், அங்கே இந்த மாதிரி தூக்கிட்டாங்க, நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கள தூண்டி விடுறான். அப்போ இந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டைரக்டாக மக்களால் சூஸ் பண்ணப்பட்ட ஒரு அரசை தூக்கி எறி அப்படின்னு சொல்கிற ஒரு இந்த மாதிரி மொழிகள் தான் இவன் பேசிகிட்டு இருக்கான். அப்போது நேற்று முந்தா நாளும் டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு நேபாள் மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னு பேசுகிறான் தெரியுமா. இந்த கும்பலில் எவனோ ஒருத்தன் பேசுகிறான்னு நம்ம கடந்து போக முடியாது. ஏன்னா சோனம் வாங்சக் பார்த்தீங்கன்னா இவன் எல்லா இடத்துக்குமே போயிட்டு இவன் எங்கெல்லாம் போனானோ முதல் வேலையாக என்ன பண்ணுவான்னா போய் பட்டினி கிடப்பான், போய் ஃபாஸ்டிங் போட்டு படுத்துட்டு இங்கேருந்து மக்களை தூண்டி விடுவான். அப்போ நீங்கள் இங்கே ஒரு பேட்டர்ன் நீங்கள் பார்க்க முடியும். லடாக் மக்களுக்கு ஒரு ஸ்டேட்ஹுட் வேணுமா, மாநில அந்தஸ்து வேணுமானா வேணும். அங்கே உள்ள மக்களுடைய உரிமைகள் நம்ம இதை பாதுகாக்கணும், ஓகே. இது ஒரு நியாயமான கோரிக்கை. இது ஸ்டேஜ் 1. அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, அரசுக்கிட்ட நம்ம பேசலாம், இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குது இதுக்குட்பட்டு நம்ம பேசலாம்னா இவன் பேச மாட்டான். இவன் என்ன சொல்லுவான்னா, இங்கே அப்பாவிய மக்கள் இருக்காங்க, அரசு வந்து இவங்கள ஒடுக்குறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு ஃப்ரேம் ஒன்று பண்ணுவான். இது ஸ்டேஜ் 2. அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, வெளிநாடுகளில் இருந்து இங்கே இப்படி பண்ணாங்க பாரு அப்படின்னு சொல்லி இதை இங்கேருந்து பாரோ பண்ணி இந்த கும்பல்லாம் சேர்ந்து ஒரு கும்பலை சேர்த்துக்கிட்டு இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, போய் ப்ராப்பர்ட்டியை போய் அடித்து உடைப்பான். அரசாங்கத்துக்கு சொந்தமான பொது சொத்துக்களை இவன் உடைப்பான். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த 5வது கட்டமாக, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் வந்து பீஸ்ஃபுல் ப்ராட்டஸ்ட், நேற்று டெல்லியில் பண்ணவன் அத்தனை பேரும் பீஸ்ஃபுல்னு இங்கேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த பொண்ணு. சரி, நம்ம ஃபியூச்சர் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்ணோம்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 12 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு ஊசி இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அடிப்போம், டியர் கேஸ் யூஸ் பண்ணுவோம், அவங்க மண்டையை பொழப்போம், பீஸ்ஃபுல்லா வந்தவங்க வயலண்டா இருக்காங்க அப்படின்னு ஃப்ரேம் பண்ணி நம்ம அந்த ப்ரொடெஸ்டையே நலிஃபை பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கடைசியாக 6th பாயிண்ட் என்னன்னா, 6th ஸ்டேஜ் இவங்களுடைய இந்த ப்ராட்டஸ்ட் கல்ச்சரில் அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு இதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டா போதும், உடனே இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அரசு எங்களை ஒடுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, இவன் போயிட்டு போலீஸ் மேலே போய் கல் எறிஞ்சி போலீஸை அடித்து ரிப்போர்ட்டர்லாம் அடிச்சிருக்கானுங்க இவனுங்க நேற்று டெல்லியில். இவ்வளவும் செஞ்சுட்டு கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணால் உடனே இவன்லாம் ஒன்று கூடி பாருங்கள் மோடி எங்களை அடிக்கிறார், மோடி எங்களுடைய அந்த இன்ஸ்டா பேஜை க்ளோஸ் பண்ணிட்டாருன்னு இவன் இன்றைக்கி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்போ சோனம் வாங்சக் அப்படின்றவனுடைய பேட்டர்ன் நீங்கள் பார்க்கலாம். ஒரு எந்த இடத்துக்கெல்லாம் போனானோ இங்கெல்லாம் இவன் என்ன பண்ணுறான்னா, பொதுமக்களை மொபிலைஸ் பண்ணி இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மாணவர்களை இவங்களெல்லாம் உள்ளே கூட்டு வந்து வச்சு இவன் அரசுக்கு எதிராக பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தீர்வு இது சொல்லு. அப்போ இந்த கிளைமேட் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். லாஸ்ட்டாக என்னாச்சு தெரியுமா, போன வருஷம் இவனுடைய FCRA அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இது அரசு வந்து முடக்குனாங்க. ஏன் முடக்குனாங்கன்னா, இவனுக்கு வெளிநாட்டில் இருந்து காசு, இவங்ககிட்ட ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது, HIAL அப்படின்ற ஹிமாலயன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ் லடாக் அப்படின்ற ஒரு அமைப்பு. இந்த அமைப்புக்கு 1.5 கோடி ரூபாய்
வந்திருக்கு அப்படின்றது அரசு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6.5 கோடி ரூபாயை இவன் என்ன பண்ணியிருக்கான், FCRAக்கு கீழே இவங்க கொடுத்த அந்த லைசன்ஸில் உள்ள அந்த அக்கௌண்ட்டில் வாங்காமல் தனியாக இன்னொரு அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு வாங்கி வச்சிருக்கான். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த பணம் எங்கேருந்து வருது, பணம் வருது, வெளியே இருந்து வருது, எதுக்கு வருதுன்னா இங்கே ஒரு காரணம் ஒன்று பாருங்களேன். இந்திய இறையாண்மை, இந்தியாவினுடைய சாவரனிட்டியை நாங்கள் படிக்க போகிறோம், நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இவன் காசு வாங்குறான் வெளியே இருந்து. இந்தியான்றது ஒரு இந்தியாவுக்குள்ள, இந்தியன் பார்டருக்குள்ள இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு தான் இங்கே அதிகாரம் உண்டு. இந்த அதிகாரத்தை பற்றி நான் படிக்க போகிறேன்னு ஒருத்தன் வெளியே இருந்து காசு வாங்குறான்னா என்னமா இருக்கும், வெளியே இருந்து பணம் வாங்கிட்டு ஒரு மாஃபியா மாதிரி உள்ளே இருந்து இவங்க செயல்படுறாங்க. அப்போ இந்த மாஃபியா கும்பலுக்கு தலைவனாக இருக்கிற சோனம் வாங்சக்கை நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கள், நம்ம என்ன பண்ணலாம்? இவன் ரொம்ப நல்லவ மாதிரியும் அப்படியே மக்களுக்காக சேவை செய்கிற மாதிரியும் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பொழுது போகாமல் பொழுதெல்லாம் இவன் ஒருத்தன் ஃபாஸ்டிங் போகிறான்னா இதுக்கான ஃபண்ட் பண்ணுறது யார்? அப்போது உன்னோட FCRA லைசன்ஸ் இப்போ இல்லை, இவங்ககிட்ட இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒருத்தனை நம்ம இன்றைக்கி இந்த போராட்டத்தினுடைய முகமாக இன்றைக்கி இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க நம்மக்கிட்ட. அடுத்து நம்ம அண்ணாமலை அவர்கள் இப்போ என்ன சொல்கிறாரு, நேற்று ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். இவர் சொல்கிற விஷயம்லாம் ஓகே தான், பட் 2 பாயிண்டில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. Why did the BJP-led central government take so long to initiate a dialogue with the protesters? I urge the BJP-led central government to engage in meaningful dialogue. அரசாங்கம் ஏன் இவ்வளோ தாமதமாக இவங்க கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் ஏன் இவங்க கிட்ட பேசலைன்னு இவர் கேட்குறாரு. நீங்கள் ஏன் இனிஷியேட் பண்ணல, பேசலன்னு இல்லை, நீங்கள் ஏன் ஆரம்பிக்கல? இந்த இனிஷியேட்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கல. ஏன்னா இவன் கலவரம் பண்ணுறான், ஓகே, அரசாங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டியை அவன் உடைக்கிறான். இப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து, ஒரு 4 காலி பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு மேடை போட்டு ஒருத்தன் படுத்துக்கிறான். இவனை சுற்றி ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த கேங்கை இவன் தூண்டி விடுறான். ஏன்னா 20 days டெய்லி இவன் படுத்துப்பான். இந்த கும்பல் எல்லாமே இவன் வீக் ஆக ஆக இவங்க கோவப்படுவாங்கல்ல, இவங்க அஜிடேட் ஆவாங்கல்ல. அப்போ இதை பயன்படுத்தி அரசுக்கு எதிராக மக்களை திருப்பி விடுற வேலையை ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா இவங்ககிட்ட போய் ஏன் அரசு பேசணும்னு நான் கேட்குறேன். இப்போது கெவின் பால் அப்படின்ற ஒருத்தர் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை இவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. மக்கள் இப்போ என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி எனக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாலுமே நான் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு விஜய் உடனடியாக பதவி விலக வேண்டும், இல்லைனா உதயநிதி ஸ்டாலின் இவர் சேப்பாக்கம் தொகுதியை விட்டு இவர் வெளியே போகணும், நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னு வைங்களேன். கோரிக்கை இல்லை, நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். ஒரு டிமாண்ட் வச்சு என்னுடைய மில்லியன் ஃபாலோவர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க ரீல்ஸ் போடுறாங்க, இவங்க தெருவுக்கு வராங்க, இவங்க இங்கே போராடுறாங்கன்னு வைங்களேன். அப்போ கெவின் பால் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் இவனுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவன் கேதர் பண்ணிக்கிட்டு இவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான், டிமாண்ட் வைக்கிறான். இதை கேட்டுக்கிட்டு உடனே அரசு பதவி விலகணுமா? ஏன் விலகணும்? அரசு மேலே தப்பு இருந்தாலுமே நான் ஒரு இண்டிவிஜுவல், ஆனால் அவங்க எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட். அப்போ எலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம ப்ராட்டஸ்ட் பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு ஒரு மெத்தட்ஸ் இருக்குது. நாளைக்கு என்னுடைய ஃபாலோவர்ஸை நான் தூண்டி விட்டு விஜயனுடைய வீட்டுக்கு போங்க, எல்லாரும் பனையூர் போங்க, அங்கே போய் கல்லை எடுத்து எரிங்கன்னு நான் சொன்னேன்னா நான் சொல்கிறத ஏன் அரசு கேட்கணும்னு நான் கேட்குறேன். அரசு என்கிட்ட ஏன் இனிஷியேட் பண்ணணும்? நான் யார்? எனக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்பர்ஸ் இருக்காங்க. இதை வச்சு அரசை நான் மிரட்ட முடியுமா? இவன் மிரட்ட முடியுமா? இல்லை, இவன் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு இவன் தீ வைக்கிறான். இப்போ நடந்த கலவரத்தில் இந்த கும்பல்லாம் போயிட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது, இவன் இங்கே போயிட்டு தீ வைக்க ட்ரை பண்ணுறான். இதையும் தாண்டி இங்கே உள்ள ஒரு சில பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த கும்பல்லாம் சேர்ந்து இவங்க கோஷம் போடுறாங்க. என்ன கோஷம் போடுறாங்கன்னா, மோடி பிம்பு, இப்படியா மோடி பிம்பா. மோடி மேலே உங்களுக்கு விமர்சனம் இருந்தால் எடுத்து வைங்க. ஆனால் இங்கே ஒரு 4 பேர் கூடிக்கிட்டு, ஒரு 4 தெருவில் இருக்கிற 4 பேர் கூடிக்கிட்டு பிரதமரை இவன் பிம்புன்றான். இந்த பொம்பளைங்க எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட நான் இதை வெரிஃபை வேறு பண்ணேன். ஆஷிஷ் கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது என்ன வார்த்தை? அது பாருவானா பிம்ப்னு அர்த்தம் ஹிந்தியில். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா, இந்த கும்பல் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, மோடி ஒரு ஃபேசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது உங்களுடைய குற்றச்சாட்டு, ஃபைன், வைங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த பிம்ப் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் நேராக எல்லோரும் ஈரானுக்கு போங்க, இந்த கும்பல்லாம் பேக் பண்ணி ஈரானுக்கு போங்க. ஈரானில் கொமேனின்னு ஒருத்தர் தான், இப்போ இறந்து போயிட்டான்.
இவனுடைய ஃபாலோவரான கமனை அப்படின்ற ஒருத்தர் தான், அவனும் இறந்து போயிட்டான். இந்த 2 பேருடைய பெயரை நீங்கள் சொல்லி கொமேனி ஒரு பிம்பு, கேமனை அவனும் ஒரு பிம்பு நீங்கள் பேசிட்டு நீங்கள் அங்கேருந்து உயிரோட வெளியே வாங்க முடியுமா? அந்த இடத்த நீ தாண்ட மாட்ட, நீ உன்னை வெட்டி போட்டுருவான். தெஹ்ரானுக்கு போங்க, தெஹ்ரான் ஏர்போர்ட்டுக்கு முன்னால் நின்று கமேனி ஒரு பிம்பு அப்படின்னு நீ பேசு, உன்னை அங்கேயே முடிச்சிருவான். அப்போது இவங்க நம்மளுடைய அரசை இவங்கெல்லாம் ஃபேசிஸ்ட்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் யாருக்கு ஆதரவாக பேசுவான்னா இந்த கும்பல். இப்போ இந்த கும்பலை போய் அப்படியே பிடிச்சிட்டு வந்து உங்களுடைய வெளியுறவு கொள்கையெல்லாம் என்னன்னு சொல்லி கேளுங்களேன். இவன் அத்தனை பேரும் ஓசி பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருப்பான், ஈரானை ஆதரிப்பான். இந்த கும்பல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அரசு மேலே உங்களுக்கு லெஜிட்டிமேட்டாக ஒரு விமர்சனம் இருந்தால் வைங்க, கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் போராடுங்க, நீங்கள் பேசுங்க, கத்துங்க, கொடி பிடிச்சிட்டு போங்க, ஊர்வலம் போங்க. ஆனால் எலெக்டட் பிஎம்மை பிம்புன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா இது ஒரு நார்மலான ஒரு கும்பல் கிடையாது. ஸோ இந்த கும்பல் கிட்ட போயிட்டு நம்மளுடைய அரசு போய் பேசணும்னு அண்ணாமலை சொல்கிறதே முதல்ல தப்பு. இவங்க அதை மட்டும் பண்ணலை. இன்னொரு லேடி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்கெல்லாம், நீட் எக்ஸாமில் செலக்ட் ஆன அத்தனை பேருமே இவங்களுடைய அம்மாவையும் சகோதரிகளையும் மோடி கிட்ட படுக்க அனுப்பிச்சாங்கன்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க. अपनी बीवियों को, अपनी बहनों को मोदी के पास सुलाते हैं, तभी इनके बच्चों को एग्जाम में पास किया जाता है। मोदी के गुंडे क्यों हैं? और एक और तुम दोनों सब तक कभी नहीं सिखा रहे हो। क्या आपके बच्चे वीडियो करते हैं? नहीं कहाँ है क्या बात? क्या पूछिए आपके अंदर के इंसान இதையும் நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் எங்கே இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான கேவலமான ஒரு கும்பல் தான் இங்கே இருக்காங்க. அப்போ மாப்பில் இந்த மாதிரி ஒரு மாப் மென்டாலிட்டி, நான் போய் சொன்ன மாதிரி மாப் மென்டாலிட்டி இங்கே உருவாயிருச்சு. அப்போ இந்த கும்பலை அரசு டீல் பண்ணுற விதமே வேற மாதிரி இருக்கணும். இவங்க அத்தனை பேரும் இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அரசாங்கத்தை அப்படி கவிழ்த்துரு, இது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் மக்களுக்கு இல்லையா? முக்கியமாக இந்த யங் பீப்புளுக்கு. அதையும் தாண்டி இந்த ஓக் ஸ்னோஃப்ளேக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஓக் ஸ்னோஃப்ளேக்ஸ், இந்த கும்பலுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு அரசாங்கத்தை கவிழ்த்து இவங்களை நம்ம காலி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தென் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நீ போய் ஆட்சி பண்ணுவியா? நாங்கள் கொலாப்ஸ் பண்ணுறோம், நாங்கள் புரட்சி பண்ணுறோம், நீங்கள் பேசிட்டு அடுத்து என்ன ஆகும்? அந்த ரெவல்யூஷன் பண்ணுறது ஈஸி. ரெவல்யூஷன் பண்ணிட்டு அடுத்து என்னாச்சு? ஃப்ரான்ஸில் என்னாச்சு? வாட் ஹேப்பன் டு ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்? வாட் ஹேப்பன் டு ரஷ்யன் ரெவல்யூஷன்? வாட் ஹேப்பன் டு ஈரானியன் ரெவல்யூஷன்? என்னாச்சு 79? இவன் ஆட்சியை பிடிச்சிட்டு இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? அதான் நான் சொல்கிறேன், உனக்கு இந்த ரெவல்யூஷன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அத்தனை பேரை பேக் பண்ணிட்டு ஈரானுக்கு போயிருங்க. அங்கேருந்து உங்களுடைய அந்த புரட்சியினுடைய தாகத்தை நீங்கள் காட்டுங்க, உங்களை அறுத்துருவான். அப்போ கடைசியாக நான் சொன்ன மாதிரி விப்ளாஷ், இந்த படத்தை பேசி நம்ம முடிச்சிடலாம். விப்ளாஷ் படத்தினுடைய கோர் என்ன அப்படின்னா 2 பேர் தான், ஒரு ட்ரைனர், ஒரு ஸ்டூடெண்ட். ட்ரம்மர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற, ஜாஸ் மியூசிக்கில் அங்கே நான் ட்ரம்மராக மாறணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சின்ன பையன், இவருடைய ஆசிரியர். இந்த ரோல் நம்ம ஜேகே சிம்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஜேகே சிம்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனில் ஒரு ஜாலியான ஒரு சிரிப்பு, ஒரு காமெடி ரோல் தான் பண்ணியிருப்பார் இல்லையா? ஆனால் இவர் இந்த படத்தில் ரொம்ப சீரியஸான ஒரு அப்யூசிவான ஒரு ஆள். கெவின் பால் எங்களை சாகுன்னு சொல்லிட்டான், எங்களுக்கு கொழுப்புன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? இந்த படத்தில் ஆக்சுவலி நான் இது அவசியம் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நான் லாஸ்ட் டைம் நான் பேசின மாதிரி தான், பிரச்சனை என்னென்னா சாஃப்ட்னஸ். நம்ம ரொம்ப சாஃப்டாக நம்ம டீல் பண்ணுறோமோ பிரச்சனையை கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. லைஃப்பில் அடிக்கணும், லைஃப்பில் அடித்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு யூ நீட் ரூத்லெஸ்னஸ். இதை பற்றி இந்த படத்தில் பேசியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், இந்த பையனை ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணலாம், ஐயா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணு, இன்னும் கொஞ்சம் அப்படி மாற்றி பண்ணலாமா, இப்படிலாம் இவர் பேசவே மாட்டார். எடுத்த உடனே அடிதான், எடுத்த உடனே அசிங்கமாக பேசுவார், கோவப்படுவார், ஆள் முறைச்சிக்கிட்டே இருப்பார். இவர் சிரித்து இந்த படத்தில் சீன்ஸே இல்லை. ட்ரெயின் பண்ணுற அந்த ஃபீல்டுக்கு, அந்த ரூமுக்குள்ளே இவர் வந்துட்டார்னா அப்படியே ஃபயராக இருக்கும். எல்லாரையும் பிடிச்சி திட்டுவார், அப்யூஸ் பண்ணுவார். இது ஆக்சுவலி இட்ஸ் ஆல்மோஸ்ட் பார்டர் லைன் அப்யூசிவ் அண்ட் மனிப்புலேட்டிவ் தான். ஆனால் இதெல்லாம் வேணும். நீங்கள் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணுறீங்க, எங்கே ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா ஒரு பெஸ்ட் ட்ரம்மரை நீங்கள் மாற்றணும், ஒரு பெஸ்ட் மியூசிஷியனாக நீங்கள் மாற்றணும்.
நீ சாக்ஸ் வாசிக்கிறனா நீ தான் பெஸ்ட்டாக வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இங்கே சாஃப்ட்னஸ் ஒர்க் ஆகாது, ஒர்க் ஆக முடியாது. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன அந்த சார்லி பார்க்கருடைய சீனை இங்கே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் இங்கே இருக்கும். இவர் மியூசிக் ப்ளே பண்ண சொல்லுவார், எல்லாரும் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இவர் சொல்லுவார், எங்கேயோ பிரச்சனையாக இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல மியூசிக் பீஸ் வந்து அவுட் ஆஃப் சிங்கில் போகுது, அவுட் ஆஃப் டியூனில் போகுது, எவன் மாற்றி வாசிக்கிறான்னு சொல்லுன்னு இவர் மிரட்டுவார். ஒரு சின்ன பையன் இப்போ தான் மியூசிக் பழகிட்டு இருக்கான், ஒரு தப்பு பண்ணிட்டான். நம்ம என்ன பண்ணலாம்? இவனுடைய முதுகில் தட்டி கொடுத்து, சாமி இன்னும் சிறப்பாக பண்ணுப்பா அப்படியும் பேசலாம். ஆனால் இவருடைய டீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். நான் உன்னை கிரேட்னஸ்க்கு நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், நீ சும்மா ஒரு ஆர்டினரியான ஆள்லாம் கிடையாது, நான் உன்னை இங்கே நான் கொண்டு போக நான் ட்ரை பண்ணுறேன். அப்போ நீ இங்கே போகணும்னா உனக்கு அடி செம்மையாக விழணும் இல்லையா? இந்த சீனை முடிச்சுட்டு அடுத்த சீனில் இந்த பையன் இருப்பான் தெரியுமா, இந்த ட்ரம்மர், இப்படியே பார்த்துட்டு இருப்பானா, வெளியே வந்துடுவாங்க. இந்த செஷனை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் ஏன் இவ்வளோ ஹார்ஷாக இருந்தேன் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று கொடுப்பாரு. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த சார்லி பார்க்கருடைய அந்த சிம்பலை தூக்கி எரிஞ்சார் தெரியுமா, ஜோ ஜோன்ஸ். அந்த சீனை இவர், அந்த உண்மை சம்பவத்தை இங்கே இவர் சொல்லுவார். இந்த படத்தில் ஒரு சில சீன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவான், இவனுடைய அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்படும், இவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவான். ட்ரம் அடிக்கும்போது அடித்து கையில் ரத்தம் வந்து அந்த ட்ரம்முடைய அந்த இதெல்லாம் பிளட்டாக இருக்கும், ப்ளீடிங் ஆகும். அடி அப்போ கூட விடுறதா இல்லை, அடி 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 அடின்னு சொல்லுவார். அப்போ அடினா சும்மா கிடையாது, அவர் பார்க்குற பார்வையே மிரட்டுற மாதிரி இருக்கும், நமக்கு பயமாக இருக்கும். இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக இவர் ஆஸ்கார்லாம் வாங்கினார் சிம்மன்ஸ். இந்த பையன் அழுவான், இவனால் முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் இவனுக்கு தெரியும், இவர் தான் எனக்கு ஏற்ற ஒரு ஆள், நான் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி ஆள் தான் எனக்கு வேணும். இந்த படத்தில் இவர் ஒரே ஒரு இடத்துல கூட இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, நீ இங்கே வரணும், நீ இப்போ இங்கே இருக்க, இங்கே வரணும், அப்போ இங்கே வரணும், உன்னால் முடியலை, இந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, இதை நான் குறைச்சிக்கிறேன், இப்படி இவர் சொல்லவே இல்லை. உனக்கு நான் ஈஸி பண்ணுறேன், நீ இங்கே போகணும், ஆனால் இங்கே போனால் போதும்னு இவர் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே இருப்பேன், நீ இங்கே இருக்க, நீ இங்கே மேலே வாடா. இதான் உண்மையான ஒரு அச்சீவ்மெண்ட். இந்த படத்தில் அப்படியே வெறித்தனமாக இருக்கும். அப்போ இன்றைக்கி நீட் வேண்டான்னு பேசுகிறான் தெரியுமா? எதுக்கு நீட் வேண்டாம் அப்படின்னு பேசுகிறான்னா, மக்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க, சின்ன பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ போகிற இடம் எங்கே? மெடிசனுக்கு போகிற, நீ டாக்டராக போகிற, லைஃப் லாங்காக நீ டாக்டராக போகிற, ஒரு 5 வருஷம் கஷ்டப்படு, போட்டு ஒன்று அடிக்கட்டும். நீட் எக்ஸாம் ரெடி பண்ணுறதுக்கு 5 வருஷம் கூட தேவையில்லை, உட்காந்து படிங்க. நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் நீட் நான் பண்ணால் எனக்கும் அழுத்தம்லாம் உண்டு, அழுத்தம்லாம் வரும்ல. ஆனால் இந்த அழுத்தத்தையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா தட் இஸ் கிரேட்னஸ். டிஃபிகல்ட்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் இது எங்களுக்கு அநீதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆக்சுவலி டிஃபிகல்ட் தான் பாயிண்ட்டே. டெஸ்ட்டு அப்படின்னா இப்படி தான் இருக்கணும், உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களை கொண்டு போகணும். நீட்டு மாதிரி ஒரு டெஸ்ட்டு உங்களை செதுக்கி, உங்களை அடித்து, உங்களை உடச்சி, உங்களை அளவச்சு, உங்களை காயப்படுத்தி, உங்களை ஒரு மாதிரி பண்ணி விட்றோம். இப்படி பண்ணி தான் நீங்கள் மேலே வரணும். எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க, எனக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஒன்று வரும். இவர் நம்ம சிம்மன் சொல்லுவார், there are no 2 words in the English language more harmful than good job. குட் ஜாப்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த குட் ஜாப்ன்ற வார்த்தையை விட மோசமான கேடு விளைவிக்கக்கூடிய வார்த்தை வருது இல்லை. ஏன்னா குட் ஜாப்னு ஒன்று கிடையாது. நான் போகணும், நான் மேலே போகணும். அப்போ இதுக்கு உங்களை தயார்படுத்துறது தான் இந்த டெஸ்ட். இதை புரிஞ்சிக்காம இந்த கும்பல்லாம் சேர்ந்து இவன் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். திமுக மாதிரியான, காங்கிரஸ் மாதிரியான லூசர்ஸ். இவன் என்ன பண்ணுறான், ஜெயிக்க முடியல இவனுக்கு. அப்போ என்ன பண்ணலாம், குறுக்கு வழியாக போயிட்டு நம்ம அரசாங்கத்தை நம்ம நோண்டி பார்ப்போம். இவன் நோண்டிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் we are aiming for greatness. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை யோசிங்க.